நம்ம வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம். ம் சுக்கிர பகவானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எங்களுக்கும் கிடைக்கட்டும். ம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில் இந்த குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன். ம் இதுக்கு வந்து சாதத்துக்கு அரிசிக்கு சாதத்துக்கு தண்ணி போட்டிருக்கேன். ம் அரிசி ஊற வச்சுருக்கேன். ம் இதெல்லாம் காய்கறி சமைக்க ஆமாம், பீன்ஸு தண்ணி குழம்பாட்டம் வச்சுவிட்டு ம் கேரட்டு பொரியல் பண்ணிவிட்டு ம் காலையில் இட்லி வச்சு ம் இது கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் எடுத்து வைப்போம். ஓ, இடியப்பன் காலையில் சாம்பார். இடியப்பன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கேன் மம்மி. ஆமாம். ம் ஆனால் அந்த காலத்தில் வைக்கிற மாதிரி தாளிச்சு வச்சா சூப்பராக இருக்கும். ம் ஆனால் அது எனக்குமே வரமாட்டேங்குது. ஓ, அப்போ வந்து எப்படி தெரியுமா இடியப்பம் வைப்பாங்க? ம் இந்த நெல் வைக்கிறாங்கல்ல, ம் நெல்லை வைக்கிறதுல மேலாப்பில் இருக்க அந்த மேலாப்பில் இருக்க அரிசியை நெல்லை தோண்டி ம் அந்த லேஸ் அரை புழுங்கலாக இருக்கும். ம் அந்த அரிசியை தோண்டி தனியாக இடியப்பம் வைக்கிறதுக்குன்னா அதை எடுத்து வச்சுக்குவாங்க. ஓ, அதனால அது ஒரு மாதிரி இருக்கும். ம் இப்ப பண்றது அதுக்காக ஒண்ணு நம்ம எடுத்து வைக்கிறது இல்ல. ஒண்ணு பச்சரிசியா வைக்கிறாங்க, அது வந்து நுணுங்கி போயிடுது. ம் அது வந்து நுணுங்கி போயிடுது. நம்ம இப்படி உதுக்கும் போதே விட்டு விட்டா நுணுங்கி போயிடுது. அது ரொம்ப சின்ன சின்னமா உடஞ்சிருமா? உடைஞ்சிருது. அப்ப உள்ளது வந்து கோர்வையா வரும், அப்படியே ம் உடையாது, கோர்வையா அப்படியே வரும். ஓ, அதனாலதான் அது தாளிக்க நல்லா இருந்துச்சு. ம் இப்ப உள்ளது அதனாலதான் தாளிக்க வராதுதான் கடையிலே பிடிச்சிட்டாங்க. ஓ, அது வந்து நெல்லை வைக்கிறோம்ல, அதுல மேல உள்ளது ஃபர்ஸ்ட் மூடி திறந்த உடனே இருக்குல்ல நெல், இந்த மேல உள்ள நெல்லை தனியே எடுத்துருவாங்க. அதை எடுத்து கொஞ்சம் வெந்த உடனே எடுத்து அதை தனியே காய போட்டு அதை இடியப்பருக்குன்னு அரைப்பாரு. அடியில் உள்ளது நல்லா வேக வச்சு புழுங்கரிசி, மேல உள்ளது அரை வேக்காடா இருக்கும். அதை வந்து இப்ப இதுக்கு இடியப்பனுக்கு அது நல்லா அப்படி கோர்வையா மாலை மாதிரி வரும். இப்போ உள்ளதெல்லாம் வெறும் பச்சரிசியை போட்டு பச்சரிசியை போட்டு வைக்கிறாங்க. இப்ப நம்ம வாங்குறதெல்லாம் வெறும் பச்சரிசி மாவு. ஆமா, மாவு வந்து பச்சரிசி மாவு ஆக்கிறாங்க. ஆமா, அந்த அரிசியில மாவாக்கி பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. இப்ப நீங்க வாங்குற அரிசி மாவு நல்லா இருக்கா? அதுவும் அதேதான் பச்சரிசி மாவு தான் நான் வாங்குறது. இப்ப வாங்குறதெல்லாம் அப்படிதான். அப்ப நீ வெயிட்ல அவிக்கிறது, அப்பதான் அவிக்க நெல்லு அவிக்கிறதுல அப்படி எடுப்பாங்க. மேலாப்புல உள்ள புண்களை எடுத்து அரிசி நெல்லை எடுத்து அதை தனியா வச்சுக்கிட்டு அதான் இடியப்பனுக்கு அவிக்கிறது. ஓ, அப்ப இப்பவே இது மாதிரி வந்துருச்சு. இன்னும் வசதியா நீங்க வந்து புளிய வேண்டாம், அதுல மாவு வச்சா மட்டும் போதும், அதுவே புளியிற மாதிரி கட்டையெல்லாம் கொண்டாந்துட்டாங்க. அப்படியா? புதுசா அதே மாதிரி எக்யூப்மெண்ட் நிறைய, இந்த செக்கில் ஆட்டுறது மாதிரியே நம்மளே வீட்டிலேயே குட்டி செக்கு ஆட்டிக்கலாம். ஆனா அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு உழைக்கும்னு தெரியல. அதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இது இடியப்பனுக்கு நீங்க கஷ்டப்பட்டெல்லாம் புளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இடியப்பம் புளிகிறது எல்லாம் இப்ப உள்ளது ஈஸியா தான் இருக்கு. அந்த காலத்துல உள்ளது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புளிய. அப்ப ரொம்ப குடல் சின்னமா இருக்கும். இப்ப வந்து ஓரளவு பெருசா தான் வைக்கிறாங்க. இப்ப இடியப்பம் வைக்கிறது ஈஸி தான். அந்த காலத்துல வைக்கிறது தான் டேஸ்டா இருக்கும், ஆனா கஷ்டம். ஆனா இது வந்து காலேஜ் போற இல்ல வேலைக்கு போயில இது பண்ண முடியாது. என்ன பண்ணலாம். ஆனா ரொம்ப வெள்ளனா எழுந்திரிச்சு பண்ணணும். நேரம் கூட எடுக்குமா? கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும். நார்மலா சமைக்கிறத விட. அப்புறம் ரோபோ சங்கர் பாத்தீங்களா? ரோபோ சங்கர் அவர் போய் சேர்ந்தாரு, நம்ம என்னத்த அவர் போய் பார்த்தோம். அவங்க வீட்டுல உள்ளவங்களே மறந்துருப்பாங்க. திடீர்னு இப்படி மாறிட்டீங்க. ரோபோ சங்கர் அங்கே டான்ஸ் ஆடுறாரு, அங்கே போயிருந்தாரு, இங்கே போயிருந்தாருன்னு சொன்னீங்க. அதுவே எவ்வளவு நல்லது, அதையே பாக்குறது. ஆனா நல்ல ஒரு கலைஞர், சூப்பர் கலைஞர், நல்ல ஒரு ஆக்டரு. நம்ம செட்டியாரோட கேரக்டர் ஃபுல்லா அப்படியே இருக்கு அவர்கிட்ட. நல்ல இது காமெடி நல்லா பண்றாரு. நேத்து ஒரு காமெடி பாத்தீங்க? காமெடி போர் அடிக்கவே இல்லை, நல்லா இருக்கு. ஒருத்தர் விட்டு முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும். இவரோட காமெடி வந்து முகம் சுழிக்கிற மாதிரியே இல்ல, நல்லா இருக்கு. இதெல்லாம் சந்தானம் பண்ற காமெடி எல்லாம் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும். முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும். நேத்து பாத்தீங்களா மன்னார் வகையறா? அந்த படம் எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் தான் பார்த்தேன், அது ஃபுல்லா பார்க்கல.
அதுலயும் அவர் தான் நடிச்சிருக்காரு காமெடியன். யாரு? ரோபோ சங்கர். அப்படியா? அதுல அவரே காணுமே, வேற யாரும் ஒருதான் இருந்தாங்க. விமலோட அவர் தான் ஜோடியா நடிச்சிருக்காரு. ஆனா விமல் வந்து அவர் இறந்ததை வந்து பார்க்கலைன்னு நினைக்கிறேன். ஓ, விமலோடையும் நடிச்சிருக்காரு. விமலும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் போல. அவர் ஒய்ஃபு டாக்டரு. நல்லா 2 பிள்ளைய நல்ல பெருசாயிடுச்சுங்க. 2 பையலுக இருக்கு, நல்ல பெருசாயிட்டாங்க. அவரும் ட்ரிங்க்ஸ் ஓவரா சாப்பிடுவார் போல. ஃபேமிலிகளுக்கு முக்காவாசி சந்தோஷம்னா ட்ரிங்க்ஸ் தான். ஆக்டர்ஸ் எல்லாருமே இல்ல, அவரு ஃபர்ஸ்ட் படம் நடிக்கல ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் போல. இங்க இருந்து எடுத்தாங்களே ஏதோ கிராமத்துல, ஆமா, அந்த படம் நடிக்கல ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவார். ஆனா ஆள் ரொம்ப குண்டா இருக்க மாட்டாருல்ல? குண்டா இருக்க மாட்டாரு, ஆனா ஒரு மாதிரி இருக்காரு. இப்பவுமே அவர் ஒரு மாதிரி இருக்காரு. அவருக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலையோ? அவருக்கெல்லாம் பண்ணல. ஒரு டாக்டர்லாம் அந்த ஒய்ஃபு டாக்டரு, அதனால அது பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர்லாம் இப்ப நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ரோபோ சங்கருக்கு இப்படியா அப்படின்னா ஆச்சரியப்படுறோம். ஒரு சிலர்லாம் ரொம்ப வருஷமா நல்ல தின்னு இருக்கு, நல்ல உடம்பு. அது மட்டும் நல்லா பாத்துக்கிட்டா அது 80 வயசு 100 வயசு வரைக்கும் நல்லா தங்கி இருக்கும். ரோபோ சங்கருக்கு ஹெல்த் நல்ல ஹெல்த். நம்மளா இருந்தா அந்த மாதிரி பெயிண்ட் பூசி நடிச்சதுக்கு மறுவாரமே செத்துருப்போம். அவர் நோனும் தாக்கு பிடிச்சாரு. நல்லா சாப்பிடுவாரு போல. ஓ, ஹெல்த்தா சிக்கனை ஹெல்த்தா சாப்பிடுவாரு போல. என்னதான் ஹெல்த்தா தாக்கு பிடிச்சிருக்கு இவ்வளவு நாளைக்கு. என்னதான் ஹெல்த்தா சாப்பிட்டாலும் இது அதை விட அதிகமா பாதிக்கும் போது அதுக்கு நிறைய வட்டி பெயிண்டா பூசி அவ ஒய்ஃப் தான் கொண்டு போய் விட்டுறான். இந்த மாதிரி இதுக்கு சான்ஸ் கிடைக்க வேண்டி இந்த மாதிரி பண்ணதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பண்ணல. அவர் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்க வேண்டி இந்த மாதிரி பண்ணாரு. அத பூசி நடிச்சது, பூசி நடிச்சது. அதுல ஒரு 100 வாட்டி எடுத்துருப்பாங்க. இன்னைக்கு சாயந்தரம் காலையில 7 மணிக்கு பூசினா நாளைக்கு 7 மணி வரைக்கும் அது அதுலயே இது போயிட்டு இருக்குமா. அப்ப அவ்வளவு நேரம் உடம்புல சாருங்கள. அதுவும் ஷேவ் பண்ணிட்டா போயிடலாம். நல்லா உடம்போட ஒட்டுன மாதிரி இருக்கணும். முடியெல்லாம் சேவ் பண்ணிட்டே போவாங்களா, அப்ப எப்படி இருக்கும் பாரு. முடி மேல எப்பனா கூட அவ்வளவு தூரம் தெரியாது. ஆமா, ஆனாலும் அவர் நல்ல பாடினோன்னா இவ்வளவு தூரம் தாங்கி இருக்காரு. ஃபர்ஸ்ட் மஞ்சகமாலையில காப்பாத்தி புடைச்சு மருக அந்த மாதிரி இருக்காரு. இல்லைன்னா அன்னைக்கே பாதிப்படைஞ்சிருக்கேன் நார்மல் அளவுகளா இருந்தா. ஆமா, செந்தில்லாம் ரோபோ சங்கராட்டேன். நல்ல உடம்பு, நல்ல ஹெல்த்தியான பாடி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க. சாப்பிட்றத நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாப்புல. எத்தனை பேரை அடிக்க சொன்னாலும் அடிப்பாங்க. நல்ல ஹெல்த்தியான உடம்பு, நல்ல உடம்பு உழைப்பாப்புல. எவ்வளவு நேரம் வேணாலும் நம்மளாம் இப்ப சோர்ந்து போகுது என்னால முடியலைங்கிறவங்கள அப்படிலாம் சொல்ல மாட்டாப்புல. அவருக்கு சோர்வே வராதா? சோர்வே வராது. இதே முத்து வந்து சோர்ந்துக்குவேன். காரியமா நுணுக்கமா பண்றத மட்டும் பண்ணிவிட்டு டபக்குன்னு கரெக்டா இருந்துக்குவேன். இவன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்வேன், நல்லா சாப்பிட்டுக்குவேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இப்போ நிறைய ஆக்டர்களோட சன்னுங்க நிறைய வந்துருச்சு, பிள்ளைலாம் வளர்ந்துருச்சு. தனுஷோட பையன் 2 பையனும் வளர்ந்துட்டாங்க. இவன் பெரிய பையன் இது சினிமாக்குள்ளேயும் வரப்போறேன். அதே மாதிரி இது சூர்யா ஜோதிகா, அவங்க பையனும் முன்னும் திருப்பதியிலலாம் போட்டோ வளைச்சு எடுத்துருக்காங்க. நல்லா வளர்ந்துருச்சு. அது இனிமேலுக்கு அதிக பார்த்துக்கிட்டாதான் உண்டு. அவங்களுமே இந்த சம்பாதிக்கிறதுக்கு சினி ஃபீல்டுக்குள்ளதான் கொண்டாடுறாங்க. அவங்களே படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு அவங்க அந்த விதத்துல சம்பாதிக்கல, சினி ஃபீல்டுக்குள்ளதான் வர்றாங்க அவங்களுமே. இப்ப கார்த்திக் எக்ஸாம்பிளுக்கு கார்த்திக் எடுத்துக்கங்களேன். சூர்யா தம்பி நீங்க சொன்னீங்க அந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு, இந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு, எல்லாம் படிச்சுட்டு கடைசி வந்து இங்க பருத்தி வீரன்ல வெயிட்டிங் கைலியுமா தான் படத்தை எடுத்தனாலதான் ஓடிச்சு. என்ன அப்ப இதுதான் நேச்சுரல். எதுல பணம் சம்பாதிக்கலாமா அதுலதான் நம்ம யாரா இருந்தாலும் போற மாதிரி இருக்கு. நம்ம அங்க கலிபோர்னியால படிச்சு அங்க அமெரிக்கால படிச்சு என்ன பிரயோஜனம்? கடைசி அவர் படிச்சதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. படிச்சதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. முக்கால்வாசி பேர் படிச்சதுக்கு ரிலேட்டடா சம்பாதிக்கவே இல்லை. ஆமா, நிறைய பேர் சாதாரண மக்கள் அப்படித்தான், ஆக்டர்கள் துறையில இருக்கவங்களும் அப்படித்தான். இல்லைன்னா கார்த்திக்லாம் வேற ஃபீல்டுல படிச்சிருக்காரு, வேற இதுல போயிருக்கோம். இங்க வந்து பருத்தி வீரன் அடுத்து இந்த படம் அந்த படம்னு படத்தை நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஃபுல்லா. அதுல போய் அதுல இருந்திருந்தா இவ்வளவு புகழ் கிடைச்சிருக்காது. சினி ஃபீல்டுல இருக்கவங்க இவ்வளவு புகழ் கிடைச்சிருச்சு.
ஆனால் டைலாக் சொல்கிறதுக்குன்னு சொல்கிறாள் மேம். இப்போ உதயநிதி சொல்கிறாரு அந்த காலத்தில், அப்போ சின்ன பிள்ளையா இருக்கையில், ஐயா இருக்கையில், கலைஞர் இருக்கையில், நான்லாம் அரசியல் குடும்பம் தான், ஆனால் வந்து நான்லாம் அரசியலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு டைலாக் அப்படிக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் வரையில நீ தாண்டா அமைச்சர் ஆகணும், நீ தாண்டா துணை முதல்வர் எல்லாம் கொண்டாந்து சேர்த்துறாங்க. அப்போ அக்செப்ட் பண்ணிக்க தானே வேண்டியிருக்கு. அப்ப நம்மலாம் முடிவு எடுக்கல, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்ங்கிறாங்க. கிருத்திகா சொன்னிச்சு பொங்கிடுச்சு, இது வேகட்டாங்க, வெங்காயம் இந்த தேங்காய் எல்லாம் இதுன்ட்டு நறுக்கிட்டு வரணும். மம்மி இங்கே வந்தாச்சா? இங்கே வந்தாச்சு, காய் நறுக்கு வந்துட்டேன். அங்கே ரொம்ப வேர்த்து விட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அதனால சோறு வேகட்டு சிம்ல வச்சுக்கிட்டு பருப்பு வந்துருச்சு, அதை நிறுத்திட்டு காயில் நறுக்கிட்டு போயிடும்ட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ரொம்ப வேர்த்து விட்டு. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சதுனால இவர் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சுச்சு. ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு அவரை யாருமே முகம் சொல்லிக்கல. அவரோட இது ஒவ்வொருத்தரை பார்த்தா நமக்கு வெறுக்கிற மாதிரி இருக்கும்ல. ரோபோசங்கரை பார்த்தா வெறுக்கிற மாதிரி இல்ல, எப்படி அவன் இவ்வளவு டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன வெறுக்கிற மாதிரியே இல்ல. ஒரு சில ஆக்டர்ஸ் பார்த்தா நமக்கு வெறுக்கிற மாதிரி இருக்கும். அந்த செட்டியாரோட ஜீன்ஸ் அப்படியே வந்திருக்கு, அவங்க ஐயாக்களோட ஜீன்ஸ். அந்த கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருப்பேன். அவன் பண்றது வெறுக்காது, அவன் பண்ற ஜோக்கெல்லாம். செந்தில் கிட்டத்தட்ட ரொம்ப சுக்கரேதான். புறக்கையிலையும் 4 கிலோ தான் இருந்தேன். கிட்டத்தட்ட செந்தில் இதேதான். சோறு நமக்கு ரொம்ப பிடிக்கும் செந்தில். இதே டைப் தான். ஆனா சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும். நல்லா உழைக்கிற நல்லா அவங்களுக்கு வந்து உடம்புல அழுக்கு சேரலையா? இல்லைன்னா வந்து அதுக்கெல்லாம் சேருந்த அவங்களுக்கு தான் சேருது. இப்ப அதெல்லாம் சேருது. இருந்தாலும் சாப்பாடுல அவங்க வந்து நம்மள மாதிரி திருப்திப்படுத்திக்க மாட்டாரு. இல்லை வேணும்னா இது வேணும். இல்லை மேம், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து நீ இவ்வளோ சாப்பிட்றியடா, ரைஸ் இவ்வளோ எடுத்துக்கிறியடா, சுகர் வந்துடும்டா அப்படின்னு ஆனந்தஜி எல்லாம் திட்டுவானா? ஆனால் சுகர் வராதா? தெரியல. இப்ப நம்ம இப்ப கான்டாக்ட்ல இல்லையே, தெரியல. எண்ணெயெல்லாம் அவங்க 5 லிட்டர் ஆகும் ஒரு மாசத்துக்கு. எல்லாம் பொரிச்சு வறுத்துதான் சாப்பிடுவாங்க. ஆனந்தம் சொல்லுவா, நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, உடம்பு சரியில்லாம வந்துருந்தா இப்படிலாம் சாப்பிடாது. இன்னும் சொன்னா என்னட்ட, நீ பேசாம இருப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப அம்மா சொல்றது கேட்க மாட்டாளா? கேட்க மாட்டேன். மத்த விஷயத்துல கேட்பேன், அம்மாவுக்கு மரியாதை தான் கொடுப்பேன். சாப்பாட்டு விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்ப சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். சாப்பாட்டு விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதே அளவுக்கு உழைப்பேன். 12 மணி வரைக்கும் உழைக்க சொன்னாலும் உழைப்பேன். இன்னைக்கு இருக்குப்பா இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா அதுவும் உழைப்பேன். ஆனால் என்ன லிமிட்டாக தான் உழைப்பேன், லிமிட்டாக தான் சாப்பிடுவேன். கணக்கு வழக்கு பார்க்கறது இந்த வேலையில் இருப்பேன். கணக்கு வழக்குலாம் அவ்வளோ தூரம் பார்க்க தெரியாது. புரட்டுத்தனமாக உழைப்பேன், நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டேன். ஆமாம். ஆனால் துரோகம் பண்ணா அவங்கள வெட்டியே விடுவேன். செந்தில்கிட்டெல்லாம் தப்பிக்கவே முடியாது எவனா இருந்தாலும். நீங்கள் அவன்கிட்ட சீட்டு கட்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லை மம்மி? ஆமாம், எனக்கெல்லாம் பணம் அனுப்பிட்டேன். எத்தனை மாதம் சீட்டு? 20 மாதம் சீட்டு. எவ்வளோ கட்டுவீங்க? மாதம் 7,000 10,000 கட்டினேன். கடைசி எவ்வளோ எடுத்தீங்க? 10 மாதம் சீட்டுன்னு நினைக்கிறேன். 70,000 80,000 எடுத்தேன். ஆனால் அதெல்லாம் லாஸ் தான், நமக்கு தான் ரொம்ப லாஸ். நான் அதெல்லாம் அதுக்கப்புறம்லாம் வந்து சேரல. என்னை சித்தி சேரல, நான் போங்கடா நீங்க சம்பாதிக்க நாங்களா என்ன? ஆமாம், அம்மாக்காரி பெரிய இவம்ப கடைசி சம்பாதிக்கிறது நம்மள்ட்ட இருந்து சம்பாதிக்கணும். இல்லை அவன் கூப்பிடல, நானும் வீட்டுக்கு நம்ம வேற யார்ட்டையும் நம்பிக்கையை கொடுக்க முடியாது. என்ன இருந்தாலும் இவன் அனுப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு மனசாட்சி உள்ளவன் செந்தில். துரோகம் பண்ண மாட்டேன், அவ்வளவு மனசாட்சி உள்ளவன். அவங்க அப்பா வாட்டமே ஒரு டொங்கிள் போல் எனக்கு இல்லை, நான் தர முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். தந்துடுவேன். இப்போ நம்ம கொடுத்துருக்கமே ஒரு ஆள், அவங்க மாதிரி இல்லை. ரமேஷ் மாதிரி இல்லை. ரமேஷ் அவன் சொந்தக்காரனுக்கு நேர்மையான அதிகாரி இருப்பேன். இவங்கள்ட்ட பண்ணலாம், இவங்கள மாதிரி ஒரு டோக்கல் கிடைக்காதுன்னு பண்றேன். மற்றபடி அவங்களுமே கரெக்டாக தான் இருப்பாங்க சொந்தக்காரர்கிட்ட. அவர் பொண்டாட்டி எவ்வளோ தைரியம் இருந்தா கேட்குது, இந்த மாதிரி உங்களுக்கு தான் யாரும் இல்லையா சார், எங்களுக்கு கொடுங்க சார், இவ்வளோ ஓப்பனாக கேட்குறாங்க.
அடுத்தவன் உழைப்ப இவ்வளவு அம்மாக்காரி பெரிய அம்மா மகனுக்கு பெரிய கெட்டியாத்தன்மை வளர்த்துருக்கு. ஏன்னா நெஞ்சு மாற மீட்கிறார். என்ன எல்லாரும் ஏதோ இதுல ஏமாறுறாரு. ஆமா, இவங்க மட்டும் கெட்டிக்காரனாவே இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆமா, 10 பேர் கூட சேர மாட்டாங்க. 8 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்ற இடமெல்லாம் இளங்கோவே இன்வெஸ்ட் பண்ண வச்சிடறா. நான் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு இல்ல. ஆமா, இளங்கோவை சேர்த்து வச்சுக்கிறாங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு இதில் நம்ம ப்ளூ சிப்பில் பார்த்தா இளங்கோ நீயும் கொஞ்சம் காசு போட்டு நானும் கொஞ்சம் காசு போட்டேன். ஆனால் இளங்கோ வாங்கிடுறாரு ஃபர்ஸ்ட்ல. இளங்கோட்டு இப்போ 2 கோடி தான் இருக்கேன். இளங்கோட்டு போன இவெண்ட் மீதி எல்லாம் வாங்கிட்டாரா. இவங்க தான் 8 கோடி இருக்கான். இவங்க திரும்ப வாங்கணும்னு நினைக்கல. ஆனா வந்து இவங்க தனியா இன்வெஸ்ட் பண்ணா ஏமாந்துரும் நினைப்பா. அவளை ஏமாந்த என்ன வந்துரும் நினைப்பால என்னவோ தெரியல. எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் நீயும் போடு இளங்கோன்னு இவனை கூப்பிட்டுக்கிறா. இளங்கோ சேர்த்துக்கிறது இல்ல. ஆனா இளங்கோ கல்லைங்கிற நல்ல உஷாரா தான் இருக்காரு. இவங்கள்ட்ட சேர்ற மாதிரி சேர்ந்துட்டுமே அப்புறமா வாங்குறத வாங்கிறாரு. இவங்க சேர்ற மாதிரி சேர்ந்துட்டு அவங்க வாங்குறது இல்ல. இப்படி எல்லாம் பணம் ஏமாறதுக்குலாம் அவங்க எந்த இடமா அவங்கள போய் வெட்டி கொண்டுட்டு வாங்கிட்டு செந்தில் ஒரு பைசா ஏமாத்த முடியாது. சிட்டிக்கு சிட்டியும் மத்த ஜாதிக்கு மத்த ஜாதி. அப்ப சண்டை வந்துட்டு நினைக்க மாட்டானா? சண்டையெல்லாம் போட்டுருவேன், என்ன வேணாலும் பண்ணிடுவேன். அவன் தான் ஹெல்த்தா இருப்பாங்கிறல்ல, ரோபோசங்கர் மாதிரியே தானே. அப்ப போலீஸ்க்கு போலீஸ்ல போய் உட்காந்துருப்பானா? இல்ல அப்படி சண்டை போட்டது இல்ல, டீசெண்டா தான் இப்ப இருக்கேன். ஓரளவு வசதி வந்துச்சு, டீசெண்டா தான் இருக்கேன். ஆனா எந்த எல்லையும் இறங்குற வரைக்கும் அவன் இறங்குவேன். அவனை பார்த்தாவே பயந்து கொடுத்துருவாங்க. அவனை பார்த்தாவே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இவனை பயந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் போல அப்படின்னு. ஒரு ஆளை பார்த்தா எல்லாருக்கும் தெரியாதா இவன் இவ்வளதோட பயந்து ஓடிவேன் அப்படின்னு தெரியும். இதுக்கு மேலே இறங்குவேன்னு தெரியும்ல ஒருத்தர் பார்த்தா. அதனால இவனை எல்லாம் அந்த அளவுக்கு இறக்க மாட்டாங்க. இவங்கள இறக்க மாட்டாங்க. ஓரளவு இவன் இதுங்க கேட்கிறான்னாவே கொடுத்துருவாங்க. சரி இங்க வந்துருங்க, இன்னைக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே கராரா பேசிடுவேன். பேச்செல்லாம் கராரா பேசிடுவேன். நான் வருவேன், எனக்கு பணத்தை வச்சிடணும் அப்படின்னு கராரா பேசிடுவேன். பிசினஸ்ல கராரா பேசினாதான் நல்லது. பிசினஸ்ல கராரா பேச்சுதான் அதுல வேணும். பிசினஸ்ல எல்லாம் பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க கூடாது, கராரா பேசிடணும். அதே இதுல சொன்னாங்க, ஒரு இதுல வீடியோ பார்த்தேன். தொழில்ல வந்து நீங்க பாவம் பார்க்க கூடாது. நம்ம தொழில்னு வந்தாச்சுன்னா பாவம் பார்க்க கூடாது, இறக்கப்படாம கூடாது. ஐயோ இந்த 5 ரூபா பிச்சை போட்டேன், ஐயோ இதுன்னு அது பண்ணேன் அப்படிலாம் கூடாது. பஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி என்னாச்சு, உங்க பையன் ரொம்ப குண்டா சொதுன்னு இருப்பேன். அந்த பையனை பார்த்தா எவனுமே பயப்பட மாட்டேன், அந்த மாதிரி இருப்பேன். என்னாச்சு உங்க பையன் அப்படி இல்ல இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆச்சு நான் கேட்டதை புரிஞ்சுக்கிடுச்சு. உள்ள மக்கள் நல்ல விவரமா இருக்காங்க. கேட்ட விதத்தை அது புரிஞ்சுக்கிச்சு. நம்ம பையன் திறமை இல்லைங்கிற மாதிரி இல்ல அவங்க கேக்குறாங்க. ஆள் சொதுன்னு இருப்பேன், ரொம்ப குண்டா சொதுன்னு இருப்பேன். அவனுக்கு கல்யாணம் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு. இப்பதான் என்ன நான் கேட்டதுல அப்பா நல்லா இருப்பாரு, திறமையா. அவங்க அப்பா நல்லா இருப்பாரு, ஆளும் நல்லா இருப்பாரு, ஹீரோ மாதிரி இருப்பாரு அவங்க அப்பா. இந்த பையன் கொஞ்சம் சொதுன்னு இருப்பேன். அன்னைக்கு செத்த வீட்டுல இதுல பார்த்தேன். யாரு இது ஏகப்பண்ண வீட்டுல அன்னைக்கு செத்ததுக்கு வந்திருந்தாங்க. அப்ப பார்த்தேன், என்னடா இந்த ஆச்சு பையன் என்னடா இப்படி இருக்காப்புல, ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல அப்படித்தான் சத்தியமா நினைச்சேன். அதனாலதான் அந்த ஆட்சியில கேட்டேன், இன்னும் உங்க பையன் ஆச்சு அண்ணன் தம்பி சொல்லிச்சு. நாங்க பஸ் கம்பெனி வச்சிருக்கோம் திருச்சியில, டிஎஸ்டிசி பஸ் எங்க ஓட்டுதான் ஓடுது, கிட்டத்தட்ட 3 வண்டியோ 4 வண்டியோ ஓடுது அப்படின்னுச்சு. என்ன பண்றீங்க, என்ன திருச்சியில இருக்கணுச்சு, என்ன பண்றீங்கன்னு இது பண்ணுச்சு. அப்ப நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் ஒரு மாதிரில இருப்பாங்க அப்படின்னு. ஒரு மாதிரி நானும் கேட்கல, தம்பி குண்டாவில இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி கேட்டேன். அதுக்கு அந்த அஜி அதை நான் கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு, இல்ல அவன் பேச்சுல கணீர்னு இருப்பேன், அதனாலதான் அவன் நல்லா சம்பாதிக்க முடியுது அப்படின்னு. பேச்சுல ரொம்ப கரெக்டா இருப்பேன். ஒரு சிலர் ஆளை பார்த்தானே இடம் போடுவாங்க. இப்போ வர்ற டிரைவர்களு அதுல இருக்கவங்க அப்புறம் இடம் போட்டுருவாங்கல்ல, சார் எப்படி இருப்பாரு அப்படின்னு அவங்களுமே தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஆளோட உருவம் தானே இம்ப்ரெஷன் பண்றது. ஆனா அதை விட வர்றவங்க மத்ததையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்மளா இருந்தா இப்ப ரோட்ல திருச்சியில ஒரு ஆளை பாக்குறோம்னு வச்சுங்க, என்ன இவ்வளவு குண்டா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம ஈஸியா பேசிடலாம் அப்படின்னு நினைப்போம்.
கடைசி அவங்கள்ட்ட பேசி பார்த்தாதான் தெரியும் அவங்களே கராரானால இருப்பா. ஆமா அது மாதிரி மாமாவையெல்லாம் இவரு தெரிஞ்சுக்கிட்டாரு ரமேஷ். இவனையெல்லாம் இறங்கி வரமாட்டேன், இவன் இறங்கி வரமாட்டேன் அந்த அளவு. இவன் முடிஞ்ச வரைக்கும் இவன் வீட்டு காசு நம்ம கொடுக்க வேண்டாம், வீட்டு காசு நம்ம வீட்டு காசு மாதிரி. இளங்கோவுக்கு கொடுத்துதான் அவன் கொஞ்சம் கல்லே என்ன, அதனாலதான் இளங்கோவுக்கு கொடுத்துட்றேன். அவன் சண்டை போட்டுருவேன், சண்டை விட்டுருவேன். இவர் சண்டை இல்லாம இல்ல இவன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், தேவையில்லை. பிள்ளை கல்யாணம் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. இப்பதான் ஒரு பையன் பிறந்திருக்கேன், பையன் என்ன, அதனால அந்த மாதிரி. இருந்தாலும் மம்மி நம்ம இப்ப கேட்போம், பேச்சு கலை என்னதான் பேசுறாரு. இருந்தாலும் அவங்க முரடைங்களுக்கு தகுந்த மாதிரி பேசல, முரடைங்களுக்கு அவர்லாம் முரடே ரமேஷ் எல்லாம். ஆமா இப்ப பணம் கேட்டானு இவங்களை ஆளை வச்சு அடிச்சு கொண்டுருவேன். அதனாலதான் இவங்களுமே அது வாங்க முடியாதுன்னு ஒரே மனசுல திண்ணமா தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளால என்கிட்ட நீங்க சொல்லிட்டாரு, உங்க வீட்டு பணம் அந்த 16 லட்சம் முத்துமினாட்டு பணமே நான் வாங்க முடியாது, முத்துமினாக்கு வட்டியே வரவு வைக்காம வச்சுக்கேன். கேட்க போறது இல்ல, இவங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு அவ சொல்றா, அதையும் அவர் ஸ்லோவா சொல்றா, ஏங்க எனக்கு வட்டி வரவு வச்சு மாதிரி தெரியல பாருங்க அப்படிங்கிற. சரின்னு எடுத்து பார்த்தா 1 மாசத்துக்குள்ள வட்டி வரவே வைக்கல, 1 லட்ச ரூபா வரவே வைக்காம வச்சுருக்கேங்க. இது இப்ப தொழில்னு பண்ணா கரெக்டா பண்ணல மம்மி, ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ணா அது ஏமாத்துற எண்ணம் தானே. ஆமா அவங்க ஏமாத்துற எண்ணம் தானே. நமக்கு போட்டாங்க, முத்துமினா போடல. முத்துமினாக்கு 1,28,000 போடணுமா, 1 லட்சம் போடல, 28,000 போட்டாங்க, 24,000 போட்டாங்க. 28,000 இருந்தது, நமக்கு 4,000 குறைஞ்ச மாதிரி, அவளுக்கு 4,000 குறைஞ்சி 24,000 இருந்துச்சு. அதை போட்டாங்க, இது போடல. இது அவ செலவுக்கு எடுத்துப்பான்னு நினைச்சிட்டு அதை போட்டு விட்டாங்க. இந்த 1 லட்ச ரூபாயை இப்ப நம்மளே சாப்பிட்டு கொண்டு அதை கேட்டால கேட்கலன்னு தெரியல, அவ்வளவுதான் விட்டுட்டாங்க. அதுக்கு மேல கேட்டா பிரச்சனை. ஒரே நேரத்திலே முடிச்சுக்கிட்டு வரணும். அப்புறம் 8 கோடி உள்ளதையும் அதையும் தர முடியாது, போய் வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அன்னைக்கு. நான் சொல்றது கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பேச்சு விஷயத்துல கெட்டிக்காரத்தனமா இருக்காங்க. உங்கூட்டு பணமே வாங்க முடியாது இருக்கு, நானு அதான் உங்களுக்கு போட்டு தரணும், அவங்க விடுற வரைக்கும் வட்டி தர. சரி மம்மி, இப்படிலாம் ஏமாறாள், அவங்களுக்கு ஏமாந்த ஃபீலிங் வராதா? இப்போ நம்ம இப்போ நம்ம ஒரு 20 ரூபா சம்பாதிச்சாலும் நம்மள்கிட்ட ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ கீழே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லை யார்கிட்டையோ கொடுத்துட்டோம், பஸ்லேயே யார்கிட்டையோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறமே கொடுத்துட்டேன்னு ஒரு மனசு பதைக்குமா பதைக்காதா? அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துது. இல்லை லஞ்சம் கொடுத்தது சரி, லஞ்சம் பண்ண மாதிரி இருந்தாலும் இப்போ விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் தானே நினைக்கிறாங்க, செலவழிக்கணும்னு நினைக்கல. இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை. அம்மாவுக்கு ஏதோ ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க தேவையெல்லாம் முன் பண்ணிட்டாங்க. சரி, அம்மாவுக்கு 500 பவுனுக்கு நகை பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க வேணுங்கிறது குடும்பத்துக்கு வேணுங்கிறது பண்ணது போக மீதியத்தை அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. இல்லை மீதியை பண்ணாலும் ஒரு மனசு அவங்க சம்பாதிக்கிறது அவங்க மூலமா வச்சிருந்தாலும் அவங்க சொல்றது கணக்கு எல்லாம் ஒண்ணுதான். வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தர் தூக்கிட்டு போறேன். என்ன ஒரு லிமிட்டுக்கு மேல நமக்கு பணம் காசு சேர்ந்தாலும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. அதையும் தான் நான் சொல்றேன், கேட்டுக்க. ஒரு லிமிட் நம்ம தேவைக்கு ஏற்றதுதான் நம்ம அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒண்ணு இவங்க இருக்கையில திம்பாங்க, இல்லைனாக்க இருக்கையில திங்கிறாங்க, இல்லைனாக்க இவங்க செத்ததுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தன் இந்த செட்டியோட்டு சொத்து நிறைய பேரு மத்த ஜாதியால் அனுபவிக்கிறாங்க. கடை வீடுன்னு விட்டுறாங்க, கடைசி அவங்க அதை சொந்தமாவே எடுத்துக்கிட்டுறாங்க. அந்த மாதிரி தான் போகும். அது எப்படி இருந்தாலும் அது அவங்களுக்கு அப்படித்தான் போகும். அது கண்ணோட கொஞ்சம் அவங்கள்ட்ட வேலை வைக்கிற மாதிரி வேலை வைத்து அப்படி போக வைக்கிறாங்க. ஆனா சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தா சொந்தக்காரன் கண் நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு மேல வந்துருவேன். இதுன்னா அவங்க கண்ணு தெரியாம அவங்க வாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. என்ன அதுதான் சொந்தக்காரன் நமக்கு மேல வந்துட்டா நம்மளால குடிக்க முடியும், நமக்கு பொறாமையா இருக்கும்ல, குடுத்து முடியும். ஏன்டா என்கிட்ட வாங்கிய நீ இவ்வளவு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அது சொந்தக்காரனுக்கு கொடுக்காம இப்படி கொடுக்குறேன். இதுவும் ஒரு இதுதான் லாஜிக் தான்.
அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருது தேவையில்லை வச்சுக்கிறதுக்கு. இவனை இப்ப நல்லா படிக்க வைக்கிறாங்க. இவனும் சொல்ற தாரணேஷம் அவன் எல்லாம் மாசத்துக்கு 500 கோடி 1000 கோடி சம்பாதிப்பான். ஏன்னா லண்டன் படிப்புக்கு போயிருமா 10th இந்த படிக்க வைக்கிறது. லண்டனுக்கு போயிருமா. நான் அதனால இவ்வளவு இன்னொரு பிள்ளைய பத்திக்கு சொன்னேன். லண்டன் படிப்புக்கு போயிருமா. அவங்க எல்லாம் 500 கோடி 1000 கோடி மாசமே சம்பாதிப்பாங்களா அங்கே படிக்கிறவங்கலாம், அந்த பயல்கள்லாம் சில படிக்கிற பயல்கள்லாம். ஆனா கார்த்திக் எல்லாம் இதுல தானே வந்தாரு. அவரெல்லாம் இந்த மாதிரி தானே படிச்சிருப்பாரு. சூர்யா மகன் 2வது மகன்லாம். சூர்யா 2வது மகன் அப்படிதான் கார்த்திக்லாம். அதுக்கு அவன் எனக்கு அவ்வளவு தூரம் இங்கிலீஷ் எல்லாம் வந்திருக்காரு. இங்கிலீஷ் இவன் நல்லா பேசுறேன்ல, இங்கிலீஷ் ஸ்பீச் எல்லாம் நல்லா பேசுறேன். அதனால இவன் எல்லாம் ஈஸியா சம்பாதிச்சுப்பேன். இப்படிதான் சொன்னோம். இப்போ சூர்யா அப்போ சிவகுமார் வசதியாக தான் இருந்தார். அப்போ வந்து அவனை 2வது பையனை வெறும் வெளிநாட்டில் தான் படிக்க வச்சாரு. கடைசி அவர் இந்த குலதொழிலுக்கு தான் வந்தார். ஆமாம். அப்போ வந்து இந்த ரத்தத்தில் உள்ளது இந்த இதில் உள்ளது நீங்கள் அமெரிக்காவில் இல்லை கலிஃபோர்னியா இங்கே படித்தாலும் மாறாது. மாறாது. ஒன்றை கொண்டு போய் சேர்த்தாலும் உன்னுடைய இது மாறாது. அப்படியே தான் இருக்கும். இது அவங்களோட ஜீன்ஸ் இங்கிலீஷ் தரவா வந்துருது. ஈஸியா அவங்க பேசுறாரு. தப்போ சரியோ அதை கூட்டி போட்டு பேசிடுறாங்க சேர்த்து. அந்த மாதிரி தாரணேஷ் கரெக்டா தான் பேசுறேன். ப்ரொனன்சியேஷன் கரெக்டா தான் பேசுறேன். இல்லை மேமே அதே மாதிரி அப்புறம் இவங்கள்ட்ட ஆஃபீஸை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். இவன் கலிஃபோர்னியாவில் உட்காந்து சம்பாதிச்சுக்கிட்டு இங்கே ஆஃபீஸை தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்து தானே ஆகணும். ஆனால் லண்டன் அனுப்புகிற மாதிரி தான் இருக்காது. லண்டன் போனால் அவங்க எப்படி 500 கோடி 1000 கோடி மாதம் சம்பாதிப்பாங்களா சொல்கிறாங்க. டாக்டர் ஒய்ஃபுல டாக்டர் சொல்றாரு. அந்த இவங்களுக்கு புருஷன் பார்க்குற டாக்டர் புருஷன் அங்கேயெல்லாம் டிப்ஸில் படிக்கிற பயிலுக்கு எல்லாமே அப்படித்தான் சம்பாதிக்கிறாங்களா. டிப்ஸில் படிச்சு ஆங்கிலோ டீன்ஸ் மாதிரி. உனக்கு என்னப்பா எல்லாம் இங்கே படிக்க வச்சுட்ட அந்த அளவுக்கு வந்துருவாங்க. அவனை இப்படி சம்பாரிச்சுட்டு இப்படி கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அவனுக்கு ஒரு கல்யாணம் ஒரு பிள்ளைதான். என்ன அவனுக்கு மட்டும் என்ன இந்த காலத்துல எவ 10 பிள்ளை பெத்துக்கிறா. 10 பிள்ளை பெத்த சரியாதான் இருக்கு கொஞ்சம் காசு. 10 பிள்ளை எவ்வளவு பெத்துக்கிறது இல்ல. அப்புறம் இவனும் சம்பாரிச்சு இப்படி கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஆக அவங்களுக்கு பணம் காசு நகையெல்லாம் தேவையே இல்லை. வர்றதுக்கும் போறதுக்கும் சரியா போதும். ஆனா அவங்கள்ட்ட நிறைய வேணுங்க இதுங்கிறது மேல டெபாசிட் நிறைய இருக்கு. அதனாலதான் பொன்னியாச்சி உள்ளது நிறைய இருக்கு. இல்லை ஆனால் என்னதான் இருந்தாலும் இவ்வளோதுன்னா நம்ம மூலியமாக தான் காசு வருதுங்க. இல்லை அது ஒரு ஏமாந்த ஃபீலிங் கில்ட்டி ஃபீலிங் வரத்தானே செய்யுங்களே. கில்ட்டி ஃபீலிங் வருதுன்னு எவ்வளவு நானும் ஓரளவு தான் சாப்பிட முடியும். திருப்பி என்னாலே சாப்பிட்டுக்கிட்டு தான் நான் வாந்தி தானே எடுப்பேன். அதனால தான் அவங்க வந்து ரமேஷ்ட கேட்டு இந்த இதை கூட நம்மளுக்கு ப்ரூஃபை கூட வாங்கி தர முடியல. அவன்கிட்ட கேட்டா இவங்க கேட்டாலே அவங்க வேலை ஒன்றும் பார்க்கறது இல்லை. வேலை பாருடான்ட்டுருவாங்க. ஆனா அது நமக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நான் சொன்னதை அவங்க குத்தமா எடுத்துக்கல. நீயா இருந்தா குத்தமா எடுத்துக்குவேன். உங்ககிட்ட இருக்க மைனஸ் நான் சொன்னேன்னா நீயா இருந்தா குத்தமா எடுத்துக்குவேன். நான் அவங்க இருக்கையில தான் அன்னைக்கு சொன்னேன். நான் அவங்கள்ட்ட தைரியமா வைப்பேன். என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் அவன் ரமேஷ் உங்கள்கிட்ட வாங்கினதெல்லாம் தரப்போறது இல்ல அப்படின்னு. அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் முத்துமினாட்ட பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு வெளியே வந்து அந்த ஸ்டூல்ல உட்காந்து ஆமா அவன் தரமாட்டான் இருக்கு. சரி உங்க வீட்டு பணமே வாங்க முடியாது இருக்கு. உங்களுக்கு நான் தான் போட்டு தரணும். எப்படி 8 கோடி விற்கிது அப்படின்னு மனசு கொஞ்சம் வருந்தத்தக்காங்க. நான் டேபிள்ல உட்காந்து பேசிட்டு நமக்குன்னு எந்திரிச்சு போயிட்டாரு. இல்லை மேமே அவங்க ஏற்கனவே 2-3 வாட்டி கேட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இளங்கோக்கு இந்த காசை கொடுத்துருங்க, இவங்க இந்த வள்ளிக்கண்ணுங்கிறவங்க ப்ரூஃப் கேட்குறாங்க அது கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க வார்த்தையிலெல்லாம் குண்டிக்கடியில் போட்டுட்டு உட்காந்துருந்தனால அவங்க வந்து நம்ம பேச்சுக்கு வேல்யூ இல்லை. இப்போ நம்ம ஒரு 2 வாட்டி தானே சொல்லி பார்ப்போம் வேலை. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க போய் டம்ளர் எடுத்துகிட்டு வாங்க. டம்ளர் நான் எடுத்துகிட்டு வராமல் நான் என் ரூமுக்கு போயிட்டேன்னு வச்சுங்க. அடுத்த வாட்டி என்கிட்ட சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அவன் எடுத்துட்டு வரலடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீல்ல. அது மாதிரிதான் இவங்களும் கேட்டு பார்த்துருக்காங்க. இல்ல அவங்க கேட்டு பார்த்துருக்காங்க அவங்கள்ட்ட. அவங்க வந்து இவங்களுக்கு காதுல கூட அசையல. இவங்க காதுல கூட முழுசா வாங்கிட்டு அவங்க செய்யாதனால இவங்க சொன்னதை அவங்க வந்து முடிவு பண்ணிட்டா இனிமேலுக்கு நம்மளுக்கு அந்த மணி வராது. அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. அவங்க தெரிஞ்சு இப்ப வச்சிருக்கிறது பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம இறங்குறதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அதெல்லாம் தெரிஞ்சுதான் இறங்கி இருக்காங்க. ராஜுட்டையும் வராது. ராஜு மகன் ஏதோ மனசாட்சி வச்சு திருப்பி கொடுத்தான. அவன் நல்லா சம்பாதிக்கிறானா. ராஜு கொடுக்க போறது இல்ல. அவரு இப்படியே இருந்து செத்து போறாரு. ராஜு
உடம்பு சரியில்லையா ரொம்ப. ஆபீஸ் போட்டிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் ஆபீஸை வித்துட்டாவது தாரேங்கிறாங்களாம். இவங்க அதெல்லாம் இல்ல விற்க வேண்டாம், இவங்க அங்கேயுமே பணத்தை வாங்கணும்னு நினைக்கல. கொடுத்த பணத்தை என்னமா அவங்க தூக்கி சாப்பிட்டுங்கிற எண்ணத்துலதான் இவங்களே பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. அவன் சொல்றான், நான் ராஜு நான் ஆபீஸை வித்துட்டு உங்க 2 பேருக்கும் தந்துடுறேன். 2 கோடி இவருக்கு 2 கோடி அவங்களுக்கு 2 கோடி இளங்கோக்கு. இப்போ இவங்களுக்கே லைஃப் ரன் பண்றதுக்கு அந்த காசு பத்தலைன்னா இவங்க அதை ஏமாந்தது தானே அர்த்தம், கேனத்தனமா தானே இருக்க மாதிரி அர்த்தம். இவங்களுக்கு தேவைக்கு நல்லா இங்க கொட்டுது. இப்ப அப்பாவை அப்படி தானே சொன்னீங்க, அப்பா அங்கே கொடுத்துருவா இங்கே கொடுத்துருவான்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வராதனால கொடுத்தா அது ஏமாந்ததா தெரியுது. இப்ப இவங்கெல்லாம் அதே செயல் தான் செய்யறாங்க. ராஜுட்ட ஏமாறுறாங்க, போற இடமெல்லாம் ஏமாறுறாங்க. ஆனா இவங்களை மணி மேற்கொண்டு வரனால இவங்களை ஏமாறுறத பத்தி யாரும் எதுவும் சொல்லல. சம்பாதிக்கவும் செய்யறாங்க. ஏமாறுறாங்கன்னா அவங்க சம்பாதிச்சதான் ஏமாறுறாங்க. மாமியா வீட்டு போட்டதையோ பொண்டாட்டி விட நகையோ இவங்க பண்ணல. புரியுதா? 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம அப்பா பண்ணதுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இவங்க சம்பாரிச்சு இவங்களுடைய உரிமையை இவங்க சம்பாரிச்சது இவங்க கையால சம்பாரிச்சத பொண்டாட்டி முள்ள அம்மாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. மலை மாதிரி வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. என்னடி உங்களுக்கு சந்தோஷம், எவ்வளவு வேணும்னாங்க வாங்கிக்கிட்டின்னு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் போக மீதியும் இருக்கு அவங்க சம்பாதிக்கிறதுல. அதுதான் இப்படி இழக்கிறாங்க. யாரும் சௌரியத்தையும் குறைச்சிடல. பையனுக்கு இன்னைக்கு வேணுமா இந்தப்பா வாங்கிக்க, கார் வேணுமா வாங்கிக்க, ஜீப் வேணுமா ஒரிஜினல் ஜீப் கூட வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன அந்த அளவுக்கு வசதி இருக்கு. இப்ப நம்ம அப்பாட்ட எல்லாம் வீட்டில் உள்ளவங்களை கஷ்டப்படுத்துறா தானே வீட்டில் உள்ளவங்க இதுபாங்க. எனக்கு சமைக்க இது இல்லை, எனக்கு நான் ஆடத்தானே செய்வேன். இவங்க வீட்டுல உள்ளவங்களை கஷ்டப்படுத்தல. வீட்டுல உள்ளவங்களை எல்லாரையும் நல்லா தானே வச்சிருக்காங்க. அம்மாவை அங்கிட்டு சௌரியமா வச்சிருக்காங்க, இங்கிட்டு பொண்டாட்டி சௌரியமா வச்சிருக்காங்க. உனக்கு வயிறு காப்பு வேணுமா இந்த வாங்கி தரேன். என்ன நீ கேட்டுட்டியா இந்த பண்ண சொல்லிடுவோம் காசு சிட்டியாட்ட. அப்படி உள்ள புருஷன் கிடைக்கி கொடுத்து வச்சுக்கணும்ல. அதனால அவங்க ஏமாந்தாலும் பொண்டாட்டி கண்டுக்கல. இல்லைன்னா விடுறாளா இவ? அதனால கண்டுக்கல. நமக்கு வேணுங்கிறதையும் பண்றாங்களே, நம்மள நல்லா வச்சிருக்காங்க, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்றாங்க. நம்ம எதுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்துவான்னு. அதனால சம்பாதிக்கிறனால எவ்வளவு வேணாலும் ஏமாறலாம். சம்பாத்தியம் வருது அதனால ஏமாறலாம். அதுதான் அதோட ஃபுல் ஸ்டாப். ஆமா, சம்பாதிக்கிறேன் எவ்வளவு வேணாலும் ஏமாறலாம். செந்தில்கெல்லாம் இந்த லெவல்லாம் இருக்க முடியாது. அதனால அவங்கள பிடிச்சி வாங்கிடுவேன். அவன் போய் கேட்குற விதத்துல அவன் பேசுற விதத்துல பயந்து கொடுத்துருவாங்க. பேசுற ஸ்லாங்லே ஓ தரியாலையா என்னை வெட்டியா போயிட்டீங்கன்னா பாத்துக்காமா, இந்த நேரத்துல வர சொல்றேன், இந்த நேரத்துல இருந்துட்டுன்னா பாத்துக்காமா வந்துருவேன். வீட்டுக்கு பணம் கட்டினாங்க ஒரு வாட்டி. அந்த வீடு பணம் கட்டினா லாஸ்ட் சீட்டு வரைக்கும் இவங்க எடுக்காம விட்டுட்டாங்க. கேளு கதைய. ஆயிட்டா இருக்கல லாஸ்ட் சீட்டு வரைக்கும் எடுக்காம விட்டா லாஸ்ட் சீட்டுக்கு உள்ள பணத்தை சீட்டு நடத்தினவன் எடுத்து கொண்டுகிட்டே எங்கேயோ மலையில போய் உட்கார்ந்துட்டு இருந்தானா பணத்தை எல்லாம் கொண்டுகிட்டு. உடனே ஐத்தானும் செந்திலும் போனாங்களா. அவன் இருக்காடா எவனோ சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. போய் அங்க போய் புடிச்சு பறிச்சு அவனை இழுத்து அடிச்சு அது சண்டை தான் போட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல செந்தில் அப்ப 20 வயசு 21 வயசு தான் இருக்கும். அப்ப ஐத்தானே அடிக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. செந்தில கூட்டிட்டு போனாதான் நல்லா அடிப்பேன். அடிப்பேன். முத்து அதுக்கு சரியா வர மாட்டேன். முத்து சாப்பிட்டானுங்க. என்ன மீன் இறக்கிங்க? தக்காளி. ஆமா, தக்காளி 2க்கும் சாம்பாருக்கு தக்காளி, கத்திரிக்காய் சாம்பாருக்கு. இந்த தேங்காய் கொஞ்சம் திருகணும். தேங்காய் திருகிட்டு காலையில இடியப்பனா? ஆமா, காலையில இடி. சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இடியப்பம். அதுக்கு தேங்காய் பசும்பால் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ஜீனி போட்டு தேங்காய் பூ அந்த 3 வச்சுருக்கேன், அதை போட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், இது என்ன பீன்ஸ் சாம்பார், கேரட்டு பொரியல் குக்கரில் இருக்குது, தயிர் இருக்குது, அப்புறம் வேணா அப்பளம் பொரிச்சிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.